ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், ஐ எம் யுவர் கியோ. ஸோ ஸ்வீட்டார்ட்ஸ், ரொம்ப நாளாக கியோ வாய்ஸில் நீங்கள் டாப் டிவி கேட்டுட்ருக்கீங்கள்ல, கொஞ்சம் சேஞ்சுக்காக டாப் ஜேகேவை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஹெட்செட் போடாதவங்களாம் ஹெட்செட் போட்டுக்கோங்க, வாங்க ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு அழகான வீடு காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் ஒரு குட்டி குழந்தையோட உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ அந்த குட்டி குழந்தைய பார்த்துட்டு, அச்சோ என்னோட அண்ணன் பையன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அண்ணி செம்ம அழகாக இருக்கா அண்ணி. நான் என்ன பேர் அண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க? அதுவா, உன் மருமகனுக்கு நீயே பேர் சொல்ல. என்ன பேர்? அண்ணி ஜங்குக் அண்ணி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கே ஜங்குக். நல்லா இருக்கு. ஸோ உன்னோட அண்ணனோட பேர் சேர்ந்து ஜியான் ஜங்குக்குன்னு வச்சா நல்லா தான் இருக்கும். ஆமாம் நீ நல்லா இருக்குல்ல. சரி, உனக்கு டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்க. இன்னும் உனக்கு 10 days தான் இருக்குது. நீ என்னடானா இவனை பார்த்தோன்னா இவ்வளோ எக்ஸைட் ஆகி இது பண்ணிகிட்ருக்க. வயிற்றில் என்னோட மருமகன் இருக்கானே, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடப்போகுது, அமைதியாக இரு, நான் அவன் கையிலே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியான் தான் அவங்க கையில் அவ்வளோ அழகாக அந்த பேபியை கொடுக்குறாங்க. ஸோ அங்கே அந்த பர்சன் அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும் போது, சரி டெலிவரி போது நீ அட்மிட் ஆகிறியா இல்லை பெயின் வந்தோன்னா போகிற மாதிரி என்ன ஐடியாவில் இருக்க நீ? ஆனால் உண்மையே சொல்கிறேன், டெலிவரி டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் அட்மிட் ஆயிரு. என்ன மாதிரி நீ டிலே பண்ணாத, செம்மையாக விளையாடுத்துருச்சு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே. ஸோ நல்ல பிள்ளையாக போயிடு, ஓகேவா? சரி நீ நான் போயிடேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே 2 பர்சன் வராங்க. என்னம்மா, மருமகன் என்ன சொல்கிறான்? அண்ணா செம்ம க்யூட்டாக இருக்காண்ணா, நான் பேர் கூட வச்சிட்டேன் தெரியுமா, ஜங்குக். ஜங்குக்கா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவ்வளோ இதுவாக அந்த குழந்தைய கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 5 or 6 days போகும்போது அவங்களுக்கும் பெயின் எடுத்துருச்சு. ஸோ அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு அழகான பாய் பேபி பிறக்கிறாங்க. ஸோ அந்த பாய் பேபியை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் ஜியான் தான், என் பிள்ளைய சொன்னால் அழகாக இருக்கான்னு, உன் பிள்ளை பாரு ரொம்ப அழகாக இருக்கான். சரி அண்ணி, நீங்களே பேர் வைங்க அவனுக்கு, நான் அவனுக்கு வச்சான்ல, இப்போ நீங்கள் உங்கள் மருமகனுக்கு பேர் வைங்க. டயாங். டயாங். நல்லா இருக்க நீ. அப்போது மிஸ்டர் கிம் டயாங்கா? ஆமாம் கிம் டயாங். அண்ணி செம்மையாக இருக்குது, ஜங்குக் கிம் டயாங். நல்லா இருக்க நீ. ஃப்யூச்சரில் வேணால் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பண்ணி வச்சிடலாம், நல்லா தான் இருக்கும். உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல. ஆமாம், என் அண்ணனை மட்டும் சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் மட்டும் என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பர்சன் பேசிகிட்டு இருக்கும் போது 2 பேபிஸையுமே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேபிஸும் அழகாக ஒருத்தங்களோட கையை கோத்துக்கிட்டு பாட்டுக்கு தூங்குறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்களேன் நீ, அண்ணே பாருங்களேன், நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம், அங்கே பார்த்தீங்களா உங்கள் பையன் என் பையனோட எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கானு. என் பையனை மட்டும் சொல்கிறேன், உன் பையனை பாரு எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான்னு. அப்போது இதுதான் இவன் தான் என் வீட்டு மருமகன் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ. நானும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே குழந்தைய மாற்றி மாற்றி கொஞ்சிட்டு அவ்வளோ அழகாக அந்த பேபிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்லேயும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ ஒன்றா இருந்தே 2 பேபிஸையும் அவங்க 2 மிஸ்ஸஸ் கிம்மும் சரி மிஸ்ஸஸ் ஜியானும் சரி மாற்றி மாற்றி அவ்வளோ அழகாக 2 குழந்தைங்களுமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் மிஸ்ஸஸ் கிம் கிட்ட ஜங்குக் இருப்பான், மிஸ்ஸஸ் ஜியான்கிட்ட டயாங் இருப்பான். ஸோ மாற்றி மாற்றி தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே அண்ணன் பசங்க மேலே தங்கச்சிக்கு ஒரு இது இருக்கும் தெரியுமா, அதாவது ஒரு அத்தை, அந்த அத்தையோட பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க ஜங்குக் மேலேயும் டயாங் மேலேயும். ஸோ அது அப்படியே டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே கேக் வெட்டும்போது எப்பயுமே வந்து அந்த ஃபஸ்ட் இயர் பர்த்டே கேக் வெட்டும்போது டயாங்கையும் கூட நின்று தான் கேக் வெட்டுவாங்க. ஸோ அப்படியே தான் வந்து டயாங் பர்த்டே போது ஜங்குக்கு பக்கத்தில் நிற்க வச்சு 2 பேர்த்தோட ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணி தான் வெட்டுவாங்க. ஸோ இப்படியே தான் வந்து அவங்க டேஸஸ் எல்லாமே போகுது. அவங்க கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பேபியாகவும் ஆயிட்டாங்க. ஸோ டே வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அத்தை நான் போகமாட்டேன் அத்தை, அத்தை நான் போகல அத்தை, எனக்கு எனக்கு ஸ்கூலுக்கு நான் போகல அத்தை, ப்ளீஸ் அத்தை நான் போகல. டேய் தயாங் செல்லம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அங்கே பாரு ஜங்குக்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிறான்ல, நீயும் ரெடி ஆகி போகணும்ல, தங்க பிள்ளை இல்லை, போடிப்பட்டோ ஒன்றும் அடிப்பட்டோ, போயிட்டு ஹாஃப் டேயில் ரிட்டர்ன் வந்துடுவாடிப்பட்டோ, போயிட்டு வரனா போனேன்னா ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய இது பண்ணலாம், ஓகே இல்லை, போயிட்டு வாடிப்பட்டோ. இங்கே டயாங் பாரு, டயாங் ஜங்குக்கும் ஒன்றை மாதிரி தானே இருக்கான், அவன் மட்டும் எவ்வளோ ஜாலியாக கிளம்புறான். அத்தை ஏன் அவங்க திட்டுறீங்க? டிட்டேவெல்லாம் திட்டாதீங்க, நான் வந்து டிட்டேவை பத்திரமா பார்த்துக்கிறேன், டிட்டே இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவ்வளோ அழகாக வந்து டயாங்கோட ஹைஸாக வர அந்த இதை வந்து ரப் பண்ணிவிட்டு, சுச்சோ என் டிட்டே அண்ணக்கூடாது, நான் தச்சுறேன்லாம் அல்லாதான், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், ஓகேவா, வா நம்ம போகலாமா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக் டயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணி பாருங்க அண்ணி ரெண்டுத்தையும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக் டே வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்படி தான் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி அப்படியே வந்து அவங்களும் வந்து வளர்கிறாங்க. ஸோ அந்த பாண்ட் ஆஃப் டயாங் அண்ட் ஜங்குக் அப்படியே தான் இருக்குது. எப்பயுமே வந்து ஜங்குக் தான் வந்து டயாங்கை கூட்டிகிட்டு போவான். லிட்ரலாக சொன்னால் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ். ஜங்குக்கும் டயாங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் இது பண்ணால் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் சொல்லிக்கிறதே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஸோ 2 பேருமே வந்து ட்வின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். டூ பாடி 1 சோல்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து ஒருத்தவங்க விட்டு தரவே மாட்டாங்க. அதாவது ஸ்டடீஸ்ன்னு வந்துச்சுன்னா டயாங்க்கு வந்து ஜங்குக்கு என்னென்ன வராதோ அதெல்லாம் டயாங் சொல்லி தருவான், ஜங்குக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வராதோ அது டயாங் சொல்லி தருவான். ஸோ மாற்றி வந்து அவங்க ஸ்டடீஸும் இதுவும் சரி அவங்க செம்மையாக வந்து கொண்டு போவாங்க. ஜங்குக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்குக் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டானா ஜங்குக்கு அசைன்மெண்ட்ஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாமே வந்து டயாங் ரெடி பண்ணி தருவான். டயாங்க்கு வந்து இந்த மியூசிக் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போது மியூசிக்லாம் போயிட்டானா ஜங்குக்கு வந்து அவனுக்கான அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணி தருவான். ஸோ மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்று வந்து டயாங் வீட்டில் ஜங்குக் இருப்பான், இல்லைன்னா ஜங்குக் வீட்டில் டயாங் இருப்பான். ஸோ 2 பேருமே வந்து 24/7 பிரியவே மாட்டாங்க, அட்டாச்மெண்ட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் சரி 2 பேரும் ட்வின்ஸான்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்க நடந்துப்பாங்க. ஸோ அவ்வளோ வந்து அவ்வளோ அழகாக வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க மாற்றி. ஸோ ஒன் டே வந்து ஸ்கூலில் வந்து டயாங்கை வந்து ஒரு பர்சன் கலாச்சிருவான். ஸோ கலாச்சோன்னே அது வந்து ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த பர்சனை போட்டு அடின்னு அடிச்சிருவான். டயாங்கும் எவ்வளவோ ஜங்குக்கு ஸ்டாப் பண்ண பார்ப்பான், போட்டு அந்த அடி அடிச்சிருவான். அப்போது டயாங் தான் ஜங்குக் போகுது, ஜங்குக் ப்ளீஸ்டா விட்டுடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை வந்து அந்த பர்சன்ட்டு வந்து நவுத்தி கொண்டு வந்து, ஏன்டா இப்படி அடிக்கிற, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் உன்னை அப்படி பேசியிருப்பான், நீ ஏன் விட்டு வச்சிட்ருக்க, அப்பயே நான் அதை அடி விட்டுருந்தேன், இந்த மாதிரி பேசுவானா அவன், என்ன நினச்சிட்ருக்க டயாங், சரிடா காம் டவுன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக வந்து ஜங்குக் ஆக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டைட்டாக ஆக் பண்ணேன். உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டானடா, ரொம்ப அழுறியா என்ன, சீ அவன் எனக்கு தெரியும், அவன் என்னை கிண்டல் பண்ண அடுத்தது நீ வந்து அவனை பழப்பன்னு தெரியும், ஆனால் நான் அவனை அப்பயே வார்ன் பண்ணேன், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத, அப்புறம் என்னோட ஜங்குக்கு தெரிஞ்சால் உன்னை என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது, நீ தான் இது பண்ணிக்கிற, அவன்கிட்ட எவ்வளோ வார்ன் பண்ண கேட்கல, அவன் பண்ணா நீ வந்து கொடுத்துட்ட, இவன் ஜங்குக்குல பாடுறா கையிலலாம் அடிபட்டுருச்சுடா, வாடா ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு மெடிக்கல் ரூமில் கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்படியே தான்
ஸோ டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வந்து எக்ஸாம்ஸும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது 2 பேருமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டில் ஒரே சண்டை. அதாவது டயாங்கோட அப்பாவுக்கும் ஜங்குக்கோட அப்பாவுக்கும் வந்து பயங்கர சண்டை. ஸோ அந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. அந்த சண்டை பெருசாகிட்டே போகுது. டயாங் அப்பா தான் போதும் எல்லாமே நம்ம முடிச்சுக்கலாம், இதோட எல்லாமே முடிச்சிடலாம், இனிமேட்டு உன் அண்ணன் வீடு அது வீடுன்னு சொல்லி இன்னொரு தடவை வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, நம்ம மூஞ்சியில் முழிச்சாலும் சரி, நான் அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுடி, வா ஒழுங்காக கிளம்பலாம். டேய் டயம், உனக்கு மட்டும் என்ன புதுசாக சொல்லணுமா? இனிமேட்டு ஜிங்கோக்குன்ட்டு எங்கேயாச்சும் போனேன்னா உன்னை நான் என்ன செய்வேனே தெரியாது, வாடா அப்படின்னு சொல்லி டயாங்கியும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி தரேன்னு அவங்க அப்பா இழுத்துட்டு போயிடுறாரு. ஜங்குக்கும் டயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், திரும்பி டயாங்கியான்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை, போடா ரூமுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அதே மாதிரி உனக்கும் தாண்டி அண்ணன் இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இது பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது பண்ணோன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது டயாங் வீடு வந்து ஜங்குக் வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் டயாங்கோட வீடு. ஸோ டயாங் வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து ஈவினிங் வரையும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாம் ஃபினிஷ் ஆயிரும்ல, ஸோ ஈவினிங் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்போதுக்குள்ளே வந்து ஜங்குக்கோட அப்பா என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவ்வளோதான் எல்லாமே முடிச்சிடலாம், முதல்ல இந்த ஊரை விட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோம், கிளம்புங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறோம், அவ்வளோதான், உன்னோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பு, ஜங்குக்கும் அன்றைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்பா, நான் என்னோடய இதை மட்டும் ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து ஸ்கூலுக்கு போய் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது டயாங்க்கு ஃபோன் பண்ணி ஒரு பார்க்கில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டயாங்கிட்ட சொல்லிடுவாங்க. அதாவது ஜங்குக்கும் டயாங்கும் அடிக்கடி வந்து அந்த பார்க்குக்கு தான் போய் விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்தே. அதாவது 2 வீட்டுக்கும் வந்து மிட் ஆஃப் த இதில் வந்து பார்க் இருக்கும். ஸோ அந்த பார்க்கில் தான் வந்து எப்பயுமே ஜங்குக்கும் சரி டயாங்கும் சரி விளையாடுறது இது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த பார்க்கு தான். ஸோ அந்த பார்க்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பெஞ்ச் அங்கங்கே பெஞ்ச் இருக்கும், பட் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பார்க்கோட எண்டில் வந்து ஒரு ட்ரீக்கு கீழே வந்து அந்த பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த பெஞ்சில் வந்து ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டயாங்கும் வருவார். டயாங் வந்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா, ஏன் ஜங்குக்கா இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க கூட பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஜங்குக்கா. சரி டயம், ஒன்றும் இல்லை, நான் அவங்க சொன்னால் நான் கேட்டுருவேண்ணா, ஏன் ஜங்குக்கா ஏன் டைம் அப்படிலாம் வந்துடுற, ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லை டயம், அப்பா வந்து ஊருக்கு போகலாம், ஃபாரின் போகலான்னு சொல்லி எல்லாருமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க டயம், நானும் ஃபாரினுக்கு போகிறேன், உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறேன், ஓகே, எது நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் சரி, ஃபோன் பண்ணி ஜங்குக் அப்படின்னு நீ சொல்லு, நான் அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வந்து நிற்பேன், சரியா, வரி பண்ணாத, பத்திரமா இரு, சேஃபாக இரு, ஒழுங்காக படி, ஓகேவா, உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், சரியா, பார்த்துடுறா, ஜங்குக்கா நீ தாண்டா பார்த்து போட்டு நீ தானே என்னை விட்டு போகிற, சரிடா, நான் சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேன், சரியா, சரியா, ஓகேவா, அல்லாதான் நான் உன் கூடயே எப்பயுமே இருப்பேன், எப்பயுமே என் டயாங் போல்டு தானே, என் டயாங் எப்பயுமே ஸ்ட்ராங் தானே, ஸ்ட்ராங் தான் ஜங்குக்கா, நீயும் சேஃபாரு, ஒழுங்காக சாப்பிடு, சண்டை போடாத, சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறேன்னா என்கிட்டே திரும்பி வந்துடுவேன் தானே, வந்துடுவேன்ட்டியே, நான் என் ஜங்குக்கு இந்த டீயை விட்டு எங்கே போனாலும் திரும்பி இந்த டீக்கிட்டே வந்துடுவான், சரியா, அல்லாத நல்ல பையனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க.
சரி நீயும் சேஃபாக போ, சேஃபாக வா, நீயும் வந்து என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பண்ணும்போது ஜங்குக் தான் அவர் தயங்கோட சீக்ஸை அவ்வளோ அழகாக கட் பண்ணி சேஃபாக போயோ இரு அப்படின்னு சொல்லி ரெண்டு சீக்ஸ்லேயும் வந்து அப்படின்னு சொல்லி அவர் சீக்ஸில் ஃபோர்ஹெட்ஸில் கிஸ் கொடுத்துட்டு சேஃபாக இருன்னா நான் இருக்கேன் ஓகே. அப்படியே மாதிரி டலாங்கும் வந்து ஜங்குக்கோட இந்த கப்ஸை வந்து அவ்வளோ அழகாக ஃபேஸை கட் பண்ணி அப்படின்னு சொல்லி அப்புறம் கிஸ் பண்ணி நீயும் சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறான். ஸ்வீட்டாக பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இது பண்ணிடுறேன். அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுறாரு ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்குமே பார்த்துடுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே வந்து பிரிகிறதுக்கு மனசே இல்லை. பட் ஆனால் ரெண்டு பேர்த்தோட சுச்சுவேஷனால் பிரிஞ்சிடுறாங்க. இப்படியே தான் வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. அவங்க ஜங்குக் ஃபாரின் போயிடுறாரு. ஸோ ஃபாரினில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து அவர் படிச்சிகிட்ருக்காரு. ஸோ அவங்க அப்பா அங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் வந்து அவங்களோட டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. அது அவங்க 11th 12th காலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்கிப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுது. இப்போ வந்து ஜங்குக் வந்து ஜியாங் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து சிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து இது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க பிஏட்ட இங்கே பாரு ஜாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா, மீட்டிங்க்கு இது பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே அப்போது இன்னும் 1/2 ஹவரில் மீட்டிங் ரெடி ஆயிரும்ல? ஆமாம் சார், இன்னும் 1/2 ஹவரில் எல்லாம் மீட்டிங் இதாகிடும். ஓகே அப்போ அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அப்போ நீங்கள் மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா, மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஒரு 27 ஆச்சு. அதாவது அவங்க ஒரு 15 இயர்ஸில் மீட் பண்ணது. இப்போ அவருக்கு ஏஜ் 27 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கேப் வருது. ஸோ இப்போ வந்து அவர் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அவர் கேபினில் உட்காந்து அவரோட ஃபைல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணிகிட்ருக்கும் போது அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. அண்ட் அது வந்து ஒரு அன்னோன் நம்பர். ஜங்குக் வந்து அது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டுறாரு. பிகாஸ் சிஓனால நிறைய அன்னோன்ஸ் கால்ஸ்லாம் வரும். ஸோ கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருனா கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. அந்த பக்கத்துலேருந்து ஒரு பர்சன் ஹலோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பர்சன் வந்து சைலண்ட்டாக இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஹலோ இருக்கீங்களா இல்லையா, எதுக்கு இப்போ கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது ஹலோ அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸை கேட்டோன்னே டாங் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு அந்த பர்சன். டயோங் ஏன்டா அழுற? ஜங்குக்கா எனக்கு பிடிக்கல ஜங்குக்கா, எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல ஜங்குக்கா, எனக்கு இவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கல ஜங்குக்கா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜங்குக்கா, என்னை வந்து எங்கே ஸ்டாப் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போ ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அப்படி அழுகிறாரு. சரிடா சரி அல்லாத ஒன்றும் இல்லை, நான் ஜங்குக்கு இருக்கேன்ல, நான் வரேன் ஓகேவா, அல்லாத சரியா அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து கிளம்பிடுறாரு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அவர் ஸ்ட்ரெயிட்டாக லாஸ் ஏஞ்சல்லேருந்து சியோலுக்கு வராரு. சியோலுக்கு வந்து டயாங்கோட வீட்டில் வாசலில் வந்து நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு
டயாங் அப்படின்றாரு. ஸோ அங்கே வீட்டு வாசலில் தான் வந்து அதாவது அந்த ஹாலில் தான் வந்து வீட்டு வாசல்லேருந்து ஒரு பர்சன் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹாலில் நின்று டயாங்னு கத்துனா, அங்கே ஹால்லே தான் வந்து டயாங்கோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து இது பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட மார்னிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க கீழே தான் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டயாங் அப்படின்னு வந்து ஒரு பர்சன் வந்து இது கத்தும்போது பேரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த பர்சன் யார் என்னன்னு அடையாளம் தெரியல. அதே மாதிரி ஜங்குக்கு வந்து தெரியுது. பட் ஆனால் வந்து அவர் டயாங் அது மட்டும் தான் கூப்பிட்றாரு, டயாங்னு. அப்போ டயாங்கோட அப்பா தான், ஹலோ யார்ப்பா நீ இங்கே வந்து டயாங்னு கத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, டயாங் வந்து ரூம்லேருந்து அந்த கூப்பிட்ட இதில் வந்து அவர் வெளியில் நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் இந்த பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து தோணுது இது யாருன்றது டயாங் அப்படின்னு சொல்லி திரும்பி கூப்பிட்டோன்னே அவ்வளோதான், டயாங் குட்டுன்னு ஓடி வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஜங்குக்கு வந்து அவரை ஹக் பண்ண ஃபோர்ஸில் ஜங்குக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப் வந்து பேக்வேர்ட்ஸில் நவுந்திருப்பார். ஸோ அவ்வளோ டைட்டாக வந்து ஒரு சின்ன காற்று கூட போகாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிட்டு அழுறாரு. ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் சரியா, அல்லாத என் டைம் அழக்கூடாதுல்ல, என் டைம் ஸ்ட்ராங் தானே, அழக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து பேம்பர் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்குறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அங்கிள் டயாங்க்கு மேரேஜில் விருப்பம் இல்லை அங்கிள், சரியா, ஏன் அவனை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நீ யார் அப்படின்னு அவர் சொல்லும் போதே பின்னாடி வந்து ஜங்குக்கோட அம்மா அப்பா அவங்க ஆல்ரெடி ஜங்குக் பின்னாடியே வந்திருப்பாங்க. அதாவது ஜங்குக் வந்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசியிருப்பார். அந்த ரூமில் வந்து ஜங்குக் ஆஃபீஸில் வந்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிஏ வந்து இருந்திருப்பார். ஸோ அந்த ஜாக்ஸ் வந்து போய் அவங்க அப்பா அப்பாட்ட வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க டயாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணோடனே வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. அப்போ வந்து சொன்னனால வந்து அவங்களும் அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து புக் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஜங்குக் வந்து நின்று டயாங்னு கூப்பிட்ட போதே வந்து அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து திரும்பி அவங்க அப்பா வந்து அவங்க 2 பர்சனை பார்த்தோன்னே வந்து அவரும் வந்து சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்போ நீங்கள் இத்தனை நாளாக பேசிட்டு தான் இருந்தீங்களா, என்ன தான் நடக்குது, அப்போது டைம் தான், இல்லைப்பா எனக்கு இல்லைப்பா நாங்கள் இத்தனை நாளாக பேசவே இல்லை, நானே ஜங்குக்கோட நம்பரை வந்து சித்திக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன், சித்தியும் தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் சித்திக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நம்பர் வாங்கினேன்ப்பா, அது நான் எனக்கு கல்யாணம் பிடிக்கலப்பா, நானும் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, அதான் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்பா, அதான் அங்கிள் நானும் நேற்று தான் அங்கிள் அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினான், ஃபோன் பண்ணி எனக்கு ஜங்குக்கா எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா, எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அங்கிள், ஏன் அங்கிள் என் தயாவுக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன், அவனை எப்போ பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டுமே, நீங்கள் ஏன் அவனை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஜங்குக்கும் பேசுகிறான். அப்போது ஜங்குக்கோட அம்மா நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கும் சரி டயாங்கும் சரி எதுவுமே பேசலை. அவங்களுக்குள்ளே அந்த லவ் இருக்கான்னு கேட்டால் தெரியல. அப்போது டயாங்கும் ஜங்குக்கும் அட் அ டைமில் இல்லை. அப்போது உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கா, எனக்கு டயாங்னா ரொம்ப பிடிக்கும், அதேமாதிரி ஜங்குக் உனக்கு, டயாங் உனக்கு, எனக்கும் ஜங்குக்னா பிடிக்கும் ஆண்டி, ஓகே லவ் பண்ணுறீங்களா, இல்லை ஆண்டி தெரியல, ஆனால் என்னால் ஜங்குக்கை விட்டு இருக்க முடியாது ஆண்டி, எனக்கும் டயாங்கை விட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்னடா அம்மா, அது தெரிலம்மா,
அவன் அழுதுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே எனக்கு எதுவுமே அங்கே பண்ணணும்னு தோணலைம்மா. அதான் எல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஏன்டா என்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதா? அப்பா நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. எனக்கு தெரியல, எனக்கு ஜங்குக்கிட்ட சொன்னேன்னா அவன் எதாவது செய்வான்னு தோணுச்சு. அதான்ப்பா யோசிக்காமல் நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் சரி, டயாங்கோட பேரண்ட்ஸும் சரி மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் சரி, டயாங்கும் சரி ஹேண்ட்ஸை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கவுச்சு, அதாவது ஒரு லாங் சைஸ் கவுச்சு. அதில் வந்து ஒரு 3 பர்சன்ஸ் உட்கார்ற மாதிரி. அதுக்கு சைடில் ஜங்குக்கோட லெஃப்ட் சைடில் வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், டயாங்கோட ரைட் சைடில் வந்து டயாங்கோட பேரண்ட்ஸ் அப்படி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க சென்டர் ஆஃப் த கோச்சில் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து டயாங்கும் சரி ஜங்குக்கும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, இப்போ ஜங்குக்கு வந்து டயாங் பேரண்ட் பக்கம் திரும்பி, ஜங்குக்கு வந்து டயாங்கோட பேரண்ட்ஸ் பக்கம் திரும்பி, அதே மாதிரி டீ வந்து ஜங்குக்கு பேரண்ட்ஸ் பக்கம் திரும்பி, ஆன்ட்டி அங்கிள் சொல்லு டயாங், உங்ககிட்ட தனியாக பேசணும். ஆமாம் அங்கிள், நானும் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து மாற்றி சொல்லிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு மேலே போயிடுறாரு. ஜங்குக்கும் வந்து டயாங்கோட பேரண்ட்ஸை இது பண்ணிவிட்டு ஹால்லேயே உட்காந்துட்ருக்காரு. ஸ்வீட் ஆர்ட்ஸ், அதாவது நாங்கள் வந்து சவுண்ட்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். எங்களையே மீறி வேணால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும் தான். ஏன்னா கேட்காம அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துலலாம் வீடு இருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். ஸோ நாங்கள் வந்து அதை எவ்வளோ தூரம் நாங்கள் அது வந்து கேட்காத அளவுக்கு கம்மி பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். சப்போஸ் அதையும் மீறி எங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களோட சவுண்ட்ஸ் லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்செட் போடுறதுனால சில பேர்த்தோட ஹெட்செட் வந்து சவுண்ட் ஹெவியாக கேட்கும். ஸோ உங்கள் சவுண்ட் லெவலை கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், எங்கள் சவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு தான் நாங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து அதிகமாகச்சுன்னா உங்களோட ஃபோனோட சவுண்ட் லெவலை கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டார்ட்ஸ் அதை சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸ்வீட்டார்ட்ஸ். இதோட செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு டைம் இல்லை, அதனால தான் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஸ்வீட்டார்ட்ஸ், பாய்.